அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் ஃபெயல்கள் நக்கீராவா மாரிஃபாவா. நம்ம இஸ்மில் வந்து மாரிஃபா நக்கீரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு இஸ்மை எடுத்துக்கிட்டால். அதே மாதிரி ஃபெயலை பொறுத்த வரைக்கும் ஃபெயலை நம்ம மாரிஃபான்னு சொல்லணுமா நக்கீரான்னு சொல்லணுமா. முஅரபா மபனியான்னு கேட்டால் நம்ம மபனின்னு சொல்லுவோம், அது நமக்கு தெரியும். இஸ்மினுடைய அசல் மாரிஃபா, மபனி கொஞ்சம் இருக்கும். ஃபேலினுடைய அசல் மபுனி முஆரபு கொஞ்சம் இருக்கும். முஆரபு இஸ்மினுடைய அசல் முஆரபு, மபுனி கொஞ்சம் இருக்கும். ஃபேலினுடைய அசல் வந்து மபுனி, முஆரபு கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இஸ்மில் வந்து மாரிஃபா நக்கீரான்னு இருக்கிற மாதிரி ஃபேல்கள்லேயும் மாரிஃபா நக்கீரான்னு உண்டான்னு பாடம். ஆனால் ஃபேல்கள் எல்லாமே நக்கீராவாகத்தான் இருக்கும், மாரிஃபாங்கிறது ஃபேல்களில் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? லியன்னஹா மௌதுஆத்துன் லில் ஹபரி. ஃபேல் அப்படிங்கிறது ஒரு செய்திக்காக வேண்டி தான் கொண்டு வரப்படும், ஹபராக வேண்டி தான் கொண்டு வரப்படுமே தவிர முப்ததாவாக வேண்டி கொண்டு வரப்படாது. ஃபேலை வச்சு ஒரு செய்தியை சொல்ல முடியாது, ஃபேலை கொண்டு ஒரு செய்தியை சொல்லலாம். எனவே அது நக்கீராவாக ஆகுவது தான் சரி. ஏன் அது மாரிஃபான்னு வச்சா முஹாத்தபுக்கு ஒரு ஃபாயிதாவே கிடையாது. இதுலவுக்கான மாரிஃபத்தன் லம் யகுன் லில் முஹாத்தபி ஃபாயிதா. அது ஒருவேளை மாரிஃபாவாக ஆகியிருந்தால் முஹாத்தபு நம்ம யாருக்கு அந்த விஷயத்தை சொல்கிறோமோ அவனுக்கு ஃபாயிதாவே இல்லையே. என்ன மாரிஃபான ஏற்கனவே அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே, அறியப்பட்ட விஷயமாக தானே மாரிஃபான்னு சொல்லுவோம். எனவே அறியப்படாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது தான் அது ஒரு முஹாத்தபுக்கு ஃபாயிதாவாக தரும். அந்த அறியப்படாத விஷயம் என்பது நக்கீராவாக இருப்பது தான் சரி, நக்கீராவாகத்தான் இருக்க முடியும். மாரிஃபாவாக ஃபேல் என்பது இருக்காது. ஃபேலுங்கிறது ஒரு ஜும்லா, எனவே அது நக்கீரா தான், மாரிஃபா அல்ல. ரெண்டாவது, ஒரு இஸ்மை வந்து நம்ம நக்கீராவான இஸ்மை வந்து மாரிஃபாவாக மாற்றுவோம். இலாஃபத்தின் மூலமாக மாரிஃபாவாக மாற்றுவோம். அல்லது ஒரு அல் மாரிஃபாவுடைய அல்ல நுழைச்ச பிறகு மாரிஃபா. ரஜுல் அப்படிங்கிறது நக்கீரா தான், ஆனால் ரஜுல் அப்படின்னு சொல்லும்போது மாரிஃபாவை மாறிடும். அதே மாதிரி இலாஃபத்து செஞ்சாலும் குலாம் அப்படிங்கிறது நக்கீரா, குலாமு ஜெய்தின் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மாரிஃபாவாக மாறிடும், ஒரு ஹுசூசியத்தை ஃபாய்தா தரும். அதே மாதிரி ஃபேல் நக்கீரான்னு சொல்லிட்டீங்க, அது மாரிஃபாவை நமக்கு ஃபாய்தா தருமா இல்லையா அப்படின்னு கேட்டால் தாரிஃபுகா முஹாலுன், அது மாரிஃபாவாக ஆகுவது முஹால். ஏங்க நீங்கள் இஸ்முல மாரிஃபாவாக ஆக்க சொன்ன அந்த ஆக்கக்கூடிய அந்த ரெண்டு அடையாளமும் ஃபேலில் வரவே வராது. லியன்னஹா லா யுதாஃபி இலைஹா, ஃபேல் என்பது எப்போதுமே இலாஃபத்து செய்யப்படாது, அது ஜும்லா. அதே மாதிரி லா ததுகுலு அலேஹா அல் என்பது ஃபேலில் நுழையாது. இந்த ரெண்டும் நுழைஞ்சாதானே மாரிஃபாவாக மாறும். எனவே இந்த ரெண்டும் ஃபேலில் நுழையவே செய்யாது. எனவே அது எப்போதுமே நக்கீராவாகத்தான் இருக்கும். மஹாத அலாமா லின் நஹவியின், நஹ்வீன்களினுடைய ஒரு கோட்பாட்டின்படி ஃபேல் என்பது எப்போதுமே நக்கீரா தான். ஆனால் உசூலியன்கள் என்ன சொல்கிறாங்க? அன்னல் ஃபேல லா யூசஃப் பி தாரீஃபின் வலா தன்கீரின். எனக்கு ஃபேலுங்கிறது மாரிஃபாவும் கிடையாது நக்கீராவும் கிடையாது அப்படின்னு உசூலியன்கள் சொல்கிறாங்க. ஏன்? ஒரு இஸ்மை தான் நம்ம மாரிஃபான்னு சொல்லலாம், நக்கீரான்னு சொல்லலாம். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஃபேலை வந்து ஒரு நக்கீரான்னு சொல்லியோ மாரிஃபான்னு சொல்லியோ நம்ம சொல்ல முடியாது. எனவே ஃபேல் ரெண்டுக்கும் உட்பட்டது அல்ல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க உசூலியன்கள். தனிப்பட்ட கருத்து சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.